அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமி பற்றிய தகவல்களையும் சித்திரகுப்த நாயனார் கதையையும் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று செய்யப்படுகின்ற பூஜை சித்ரா பௌர்ணமி பூஜை. அன்று உப்பில்லாமல் விரதம் இருந்து சித்திரகுப்த நாயனாருக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த பக்ஷண வகைகள், நோட்டு, புத்தகம், பேனா, உப்பு, கற்பூரம் எவையெல்லாம் முடியுமோ அவையெல்லாம் தானம் செய்ய வேண்டும். அது நமக்கு மிகுந்த நற்பலனை தரும். சித்திரகுப்த நாயனார் கதையை இப்பொழுது பார்க்கலாம். பூலோகத்தை படைக்கும் முன்னர் இன்னாருக்கு இன்ன பணி என்று பணிகள் வகுக்கப்பட்டன. யமனுக்கு தண்டனை கொடுக்கும் தொழில் விதிக்கப்பட்டது. ஆனால் சாட்சி வேண்டுமே என யோசித்தார் சிவபெருமான். விநாயகரை அனுப்பலாம் என்றால் அப்போதுதான் பாரதம் எழுதி ஓய்ந்திருந்தார். முருகன் முன்கோபக்காரன், பிரணவத்திற்கு பொருள் தெரியவில்லை என்ற பிரம்மனையே தலையில் குட்டி சிறையில் அடித்த தகப்பன் சுவாமி அல்லவா. கைலாசபதி பொற்பலகையையும் வண்ணங்களும் துருகியும் கொண்டு வரப்பணிந்தார். அவர் கேட்டதெல்லாம் கொண்டு வந்து தந்தாள் உமாதேவி. பச்சை, நீலம், மஞ்சள், வெண்மை, சிவப்பு என 5 நிறம் கொண்டு தன்னை போலவே ஒரு அழகிய உருவம் வரைந்தார். தேவி, சித்திரன் எப்படி இருக்கிறது என்றார். அழகாகத்தான் இருக்கிறது. வலது கையில் தங்க நிற எழுத்தாணி, இடது கையில் ஓலைச்சுவடி என என்ன செய்ய போகிறான் உங்கள் சித்திரத்து புத்திரன் என்று கேட்டாள் சக்தி. நம் புத்திரன் என்று சக்தியின் வார்த்தைகளை திருத்தினார். விநாயகரை நீ உருவாக்கினாய். நான் தலையை கொய்து யானை தலையை பொருத்தினேன். சண்முகனை நீ சரவண பொய்கையில் சேர்த்தனைத்தாய். அவன் ஆறுமுகனானான். உன் அருள் பார்வைப்பட்டால் தான் இவனும் வெளிவருவான். இன்று ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பலம் மிகுந்த நாள். கண் பார்வை கூர்மையாய் இருந்தால்தான் கணக்கெழுத முடியும். சித்திரை மாதம் சூரியன் உச்சமான சீர்பெற்ற மாதம். சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசிக்குரியது. அதில் பிறந்தவன் கணக்கில் வல்லவனாய் இருப்பான். பௌர்ணமி தாயான உனக்குரிய நாள் இதுவே. நல்ல லக்னம். கூப்பிடு என்றார். கருணையை கண்களில் தேக்கி கண்மணியே வா என்றாள் அன்னை பராசக்தி. பொற்பலகையிலிருந்து வெளியே வந்த புதல்வன் உலக மாதா பிதாவாகிய பார்வதி பரமேஸ்வரர்களின் பாதங்களை பவ்யமாக பணிந்து கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றான். சித்திரகுப்தா, ஆம், அதுதான் இனி உன் பெயர். சிரஞ்சீவியாய் ஜீவராசிகளின் பாப புண்ணிய கணக்கெழுதி கொண்டிரு. அன்னை வயிற்றில் கரு உதித்தவுடன் புதிதாய் ஓலைக்கட்டு போட்டுவிடு. சின்ன சின்ன எழுத்துக்களில் சன்னமான ஓலைகளில் நீ எழுதும் பாவ புண்ணிய கணக்கு முடிந்து விடுமானால் புண்ணியத்திற்கு புதுக்கட்டு போடலாம். பாவத்திற்கு தண்டனையை பூலோகத்திலேயே அனுபவிக்கட்டும். பூலோக நரகம் முடிந்து மேலுலக நரகம் வரட்டும். கைலாயம், வைகுண்டம், சத்தியலோகம், ஸ்வர்கலோகம், கோலோகம் என்று எல்லா உலகத்து கணக்குகளையும் தனித்தனியே எழுது. இத்தனை நாள் பாவம், இத்தனை நாள் புண்ணியம் என்று வகை வகுத்து எழுது. யார் யார் எங்கெங்கே எத்தனை நாள் பிறக்க வேண்டும் என்று பிரம்மனிடம் கேட்டறிந்து குறித்துக்கொள் என்று ஈசன் சொல்ல, குழந்தாய், விநாயக சதுர்த்தி, வைகாசி விசாகம், கிருத்திகை போலவே சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி உன் பிறந்த நாள். அன்று உன்னை சிறப்புடன் பூஜிப்பவர்களுக்கு பாபங்களிலிருந்து விலகி கொள்ளலாம். மைந்தர்களில் எங்களுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது என உமையம்மை ஆசிர்வதித்தாள். சித்திரகுப்தனை அருகில் அழைத்து உச்சி முகர்ந்து விபூதியிட்டு வலது காதிலே சிவனும் உமையும் சித்திரகுப்தா என பெயர் சொல்லி அழைத்தார்கள். பட்டுக்கட்டி நகையெல்லாம் பூட்டி மற்றவர்களுக்கு கஷ்டமாகி இருக்கின்ற கணக்குகள் யாவும் உனக்கு சுலபமாய் வரும் எனவும் ஆசிர்வதித்தனர். இந்திரனும் இந்திராணியும் குழந்தை இல்லை என்று நெடுங்காலமாய் தவம் செய்தனர். கௌதம சாபத்தால் பூமி மலடானது, வானம் மலடானது, மரங்கள் மலடானது, செடி கொடிகளில் பூவில்லை, காயில்லை, பசுக்கள் மலடானது, அதனால் பால் இல்லை. ஒரு ஊசியை உச்சியில் வைத்து அந்த ஊசி மேல் உள்ளங்கால் வைத்து ஒற்றை காலில் பசுபதியை நோக்கி தவமிருந்தான் இந்திரன். சில காலங்கள் சென்றபின் சுற்றிலும் குழி வெட்டி அக்னி குண்டம் வைத்து 2000 வருஷங்கள் தவமிருந்தான். தேவி, சுவாமி, இந்திரன் அகலியை ஏமாற்றியது பெரும் குற்றம்தான். ஆனாலும் அவன் உம்மை நோக்கி கடும் தவம் புரிகின்றானே, மன்னித்து அருளக்கூடாதா என்று கேட்க, நந்தியை அழைத்து இந்திரனை அவனது மனைவியுடன் அழைத்து வர சொன்னார். நந்தி இந்திரன் இந்திராணியை அழைத்து வந்தார். ஈசன் இந்திராணியிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்க, இந்திரன், சோமசுந்தர பெருமானே, நாடே மலடாகிவிட்டது. காடு பற்றி எரிகிறது. பூமி செழிக்க வேண்டும். புத்திரன் பிறக்க வேண்டும். பூக்கள் மலர வேண்டும் என வேண்டினான். பூவையர் சாபம் பொல்லாதது அமரேந்திரா. அகலிகை கல்லாய் கிடக்கிறாள். அந்த பாபம் லேசில் விடுமா?
காமதேனு வயிற்றில் பாலன் பிறப்பான், பாலன் பிறந்த பிறகு எங்குமே செழிப்புதான் என்று வரம் கொடுத்து அனுப்பினார். இந்திரன் சென்ற பிறகு காமதேனுவை வரவழைத்து, இந்திரனின் கொட்டிலில் ஒரு புத்திரனை ஈன்ற பிறகு வா என்றார். பசு கண்ணீரோடு நிற்க, சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி அன்று உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று வரமும் கொடுத்தார்கள். காமதேனு கன்றாய் மாறி இந்திரன் இந்திராணிக்கு பின்னால் போய் செல்லமாய் முட்ட, இது ஈசன் அளித்த வரம் என்று புரிந்து கொண்டு அமராவதி பட்டணம் சென்ற பெண் வளர்பிறையில் வைகாசி மாசம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் மாவேந்திரி என பெயர் சூட்டினார்கள். பெயர் சூட்டு விழா தான தர்மங்களோடு வேடிக்கைகளோடு 20 நாட்கள் கோலாகலமாய் நடந்தது. கன்றாய் மாறிய காமதேனு மந்தைகளோடு ஒட்டுவதில்லை. தினமும் கோபூஜை செய்தாள் இந்திராணி. பசு வயிற்றில் எப்போது புத்திரன் பிறக்கும் என்று தினமும் அதன் வயிற்றை தடவி பார்ப்பாள். இந்திராணியின் ஏக்கத்தை கண்டு மீண்டும் தவம் செய்ய புறப்பட்டார் இந்திரன். இடையில் புலித்தோல், கழுத்தில் ருத்ராட்சம், ஒரு கையில் பிட்சாபாத்திரம், மறு கையில் கமண்டலம் மழுவால் தவத்தை கலைப்பவரை ஒடுக்க இந்திராணி அரணிக்கட்டையை கடைந்து நெருப்பு உண்டாக்கி மண் கலயத்தில் போட்டு கொடுக்க காடு சென்று அக்கினி வளர்த்து தவமிருந்தான் இந்திரன். மறுபடி சக்தி சிவபெருமானை தூண்டிவிட நந்தியை கூப்பிட்டு சித்திரகுப்தனை அழைத்து வர செய்தார் ஈசன். சித்ரா புத்திரன் வந்ததும் இந்திரன் கணக்கிலே சந்தான பிராப்தி உண்டா என கேட்டார். அதிக புண்ணியம் செய்தவருக்கு புத்திரன் பிறப்பான், அதிக பாவம் செய்தவனுக்கு தீய புத்திரன் பிறந்தது அவமானத்தை ஏற்படுத்துவான். கடனை கழிக்க பிறக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பே காலமாகி விடுவார். பாப புண்ணியம் இரண்டும் கலந்து செய்வோருக்கு கர்ம வினைப்படி புத்திர யோகம் ஏற்படும். முற்பிறவியில் பெற்றோரை தவிக்க விட்டவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடையாது. சென்ற பிறவியில் மனைவி இருக்க சோரம் போனவனுக்கு பிள்ளைகள் பிறந்து மரிக்கும். அகலிகையை ஏமாற்றிய பாவம் தவத்தால் அழியாதது. அதனால் இந்திரன் விந்துவில் ஜீவன் இல்லை என்றார் சித்திரகுப்தன். சரி, நீயே போய் இந்திரன் வளர்க்கும் பசுவில் வயிற்றில் பிறப்பாய் என்று என்றார் கைலங்கிரிநாதர். ஸ்வர்க்கத்தில் உள்ள சம்பு பொய்கையில் ஒரு தாமரை பூவாக இரு. காமதேனு அங்கே தண்ணீர் அருந்த வரும். தாமரை மலரையும் சேர்த்து தின்றுவிடும். அதுவரை கணக்குகளை மகாவிஷ்ணுவிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றுவிடு என்று உத்தரவிட்டார் மகேஷன். 1000 பேர் சேர்ந்தாலும் அசைக்க முடியாத சுவடிக்கட்டை திருமாலிடம் கொடுத்துவிட்டு ஒரு சிறு குறிப்பு எழுதி கையில் வைத்து கொண்டார் சித்திரகுப்தன். இது என்ன ஓலை என்று உமையம்மை கேட்க, தாயே, எல்லா கணக்கில் தலை குறிப்பும் இதனுள் இருக்கிறது. இதையும் எழுத்தாணியும் நான் யாரிடமும் தரமாட்டேன் என்று பணிவுடன் சித்திரகுப்தர் மறுக்க, ஈசன் விட்டுவிடு, ஏடும் எழுத்தாணியும் கொண்டே பிறக்கட்டும் என்று அமைதியளித்தார். தாமரை மலராக இருந்த சித்ரா புத்திரன் சுற்றிலும் பார்க்கின்றார். ஆகா, இந்த பொய்கை எத்தனை பெரியது! அடேயப்பா, எத்தனை ஆழம்! சுற்றிலும் என்ன அழகு, என்ன மனம்! இந்த சண்பக மலர்களால் வாசனையா? அன்ன கூட்டங்களும் வாத்துகளும் நீந்தும் காட்சிதான் என்ன ரம்யமாய் இருக்கின்றது! பவள கொடிகள் என் தண்டிலே சிக்குகின்றதே! ஆ, முத்தும் பவளமும் விளையும் இடத்தில் ஜனிக்க என்ன புண்ணியம் செய்திருக்கிறேன்! அதோ கிழவர்கள் மூழ்கி எழுந்து குமரர்களாகிவிட்டனரே! பொய்கையில் அமிர்தம் கலந்திருக்கிறது போலும். அதோ பலாவும் மாவும் பிஞ்சு விட்டிருக்கிறதே! குழந்தை பிறக்கும் வேளையில் அற்புதங்கள் நிகழும் என்று ஈசன் வரம் கொடுத்திருக்கிறாரே! மல்லிகை, முல்லை, பிச்சிப்பூ, இருவாச்சி எல்லாம் மொட்டு விட்டிருக்கிறனவே! 3 பக்கமும் மலையிலிருந்து சிற்றருவிகள் விழுந்து பொய்கையை நிறைக்கின்றன. ஏலம், கிராம்பு, சாதிக்காய், சாதிபத்திரி ஆகியவற்றின் வாசனை மலைகளிலிருந்து வருகிறது. இப்படி அதிசயப்படும் வேளையில் இந்திராணி சுப கனவுகள் கண்டு பசுவை மேய்ச்சலுக்கு விடுகின்றாள். மேய்ப்பவரிடம், ரொம்ப தூரம் அடர்ந்து காட்டுக்குள் போகாதீர்கள். சிங்கம், புலி, மலைப்பாம்பு இருக்கும். சாவிப்பயர், நாய்க்கடுகு, ஆமணக்கு, கள்ளி, எருக்கு, ஊமத்தை ஆகியவற்றை உண்ணாமல் ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லி அனுப்பினாள். தண்ணீர் குடிக்க பொய்கைக்கு வந்த காமதேனு வாயுவின் பலத்தால் தண்ணீரோடு தாமரை பூவும் உள்ளே போயிற்று. போன நேரம் சூழ் கண்டது. வாளை சுழற்றி அடித்தது. வாயில் நுரைத்தள்ள மயங்கி படுத்தது. பின் எழுந்து தள்ளாடி நடந்து வந்தது. மாட்டை பார்த்த மங்கையர், நச்சு புல்லை தின்றிருக்குமோ, நாகம் தீண்டி இருக்குமோ, சிங்கம் புலி எதையாவது கண்டு மிரண்டிருக்குமோ என்று எண்ணி திருஷ்டி சுற்றினர். மஞ்சளை பூசி சந்தனம் குங்குமம் இட்டனர். கெட்டிக்கழு நீரில் தவிடும் புண்ணாக்கும் கலந்து வைத்தனர்.
ஒருத்தி பச்சை புல் அறுத்து கொண்டு வந்து போட்டாள். இந்திராணியிடம் செய்தி சொல்ல ஓடினார் ஒருத்தி. செய்தி கேட்ட இந்திராணி பதறிப்போய் ஓடி வந்தாள். பசு இலக்கணம் தெரிந்த மருத்துவர்களையும் அனுபவமுள்ள இடையர் தலைவர்களையும் அழைத்து வரச் சொன்னாள். அவர்கள் வந்து மாட்டை பரிசோதித்து, இன்றைக்கோ நாளைக்கோ கன்று போடும் போலிருக்குதம்மா, ஆனால் பசு சூளானதே தெரியவில்லையே என்றார்கள். பஞ்சாட்சரம் ஜெபித்து தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார் இந்திராணி. அடுத்த பகுதியில் இந்திராணிக்கு என்ன நடந்தது, காமதேனு குழந்தையை ஈன்றதா என்பதை பற்றி பார்க்கலாம். நன்றி. நற்பவி.